தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு 30% வரியா கட்டணும். வரி கட்டாம தப்பிக்கிறதுக்காக வர வருமானத்தை மறைச்சா அது கருப்பு பணம். உங்க மாதிரி ஆட்களுங்க, அக்கௌண்டன்ட்ங்க, டிரைவருங்க, வேலைக்காரங்க தான் உங்க முதலாளிங்க கருப்பு பணத்தை எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும். நியாயமா அது மக்கள் நலத்திட்டங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். அதனால யார் யாரு எங்கெங்கே எவ்வளவு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இல்ல, நாட்டை காப்பாற்ற பணத்தை ஒழுங்கா மக்களுக்கு கமிஷனரா இல்ல சிஎம்? நான் பிஎம். மக்கள் பணத்தை மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கிற சாதாரண போஸ்ட். நீங்க கருப்பு பணம் வச்சிருக்கிறதோ அதை மறைக்கப்படுவதோ சட்டவிரோதம் தான். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சு வரி கட்டாம இருக்கிறதாலதான் அரசாங்கத்துக்கு நிதி பத்தாம விலைவாசி ஏற்ற வேண்டிய. இன்னைக்கு அவங்க ஏமாத்த ஒவ்வொரு ரூபாய் பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்து எல்லா வெளியும் ஏறி நாளைக்கு அது முன்தலைதான் வந்து விடியுது. ஐயா மாதிரி ஆளுங்க வரி கட்டாம இருக்கிறது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சேர துரோகம். ஆடி முடிக்கையிலே யார் யாருக்கு இது சரியான படுதோ அவங்க எல்லாம் இங்க வந்து தகவல் கொடுக்கலாம். சரிப்படாதவங்க கொஞ்சம் ஆபீஸ் உள்ள போய் வெயிட் பண்ணி. படைத்தவன் சேர்த்து தந்தான், படைத்தவன் பிரித்து வைத்தான், படைத்தவன் சேர்த்து தந்தான், படைத்தவன் பிரித்து வைத்தான், எடுத்தவன் மறைத்துக் கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான், எடுத்தவன் மறைத்துக் கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான், எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம், எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆடையின்றி பிறந்தோமே, ஆடையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ, படைத்தவன் சேர்த்து தந்தான், படைத்தவன் பிரித்து வைத்தான், படைத்தவன் சேர்த்து தந்தான், படைத்தவன் பிரித்து வைத்தான், எடுத்தவன் மறைத்துக் கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான், எடுத்தவன் மறைத்துக் கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான், எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம், எடுத்தவன் கொடுக்க வைப்போம். அதுல பாதி எனக்கு மீதி உனக்கு, இல்லைன்னா மொத்தமும் இன்கம் டாக்ஸ். என்ன